ஈரான் தனது நிர்வாகத்துடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மறு உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் அதனை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள தெஹ்ரான் அஞ்சுவதாக அவர் கூறிக்கொண்டார். ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை மிகவும் விரும்புகிறது, ஆனால் அதை வெளிப்படையாக சொன்னால் தன் மக்களால் அல்லது அமெரிக்காவால் கொல்லப்படுவோம் என அதன் தலைமை பயப்படுகிறது என்றார் அவர். And we're winning another one. I tell you, we're winning so big. Nobody's ever seen anything like we're doing in the Middle East with Iran. And they are negotiating, by the way, and they want to make a deal so badly, but they're afraid to say it because they figure they'll be killed by their own people. They're also afraid they'll be killed by us. There's never been a head of a country that wanted that job less than being the head of Iran. ஒரு மாதத்தை நெருங்கும் போரை முடிவுக்கு கொண்டு வர வாஷிங்டனுடன் தெஹ்ரான் பேசி வருவதாக வெள்ளை மாளிகை கூறுவதை ஈரானிய அதிகாரிகள் தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். ஈரானின் உச்ச தலைவராக இருக்க விரும்பும் எவரும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் இல்லை. ஒருவேளை அந்த பதவியை எனக்கே தர விரும்பினாலும் நானும் அதை மறுப்பேன் என ஈரானிய தலைமை வலுவிழந்திருப்பதை கிண்டலடிக்கும் விதமாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் வலிமையை சுட்டிக்காட்டி நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளோம், இது போன்றதொரு வெற்றியை யாரும் கண்டதில்லை என ட்ரம்ப் மார்த்தட்டினார். இவரின் இப்பேச்சு ஈரானின் கதையை முடிக்காமல் விடமாட்டார் என்பதையே உணர்த்துவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்துரைக்கின்றனர்.